பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு நிரம்பி வழிவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சபை கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலை, வியாதி பரவல், ஒழிக்கப்படாத ஒரு நிலைமை. இந்த சூழ்நிலையில் நாம் அவரவர் வீட்டிலிருந்து கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் தேவனுக்கு முன்பாக அவர் மேல் வைத்த அன்பினால் அவரை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதித்து அவரோடு கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசி, ஆண்டவர் எங்களோடு கூட பேச வேண்டும் இருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுவார். நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், நம்முடைய தேவன் பாதுகாக்கிறவர். இந்த நாளில், இந்த செப்டம்பர் மாதம் முதலாவது கர்த்தருடைய நாளில் நாம் தியானிக்கும்படியான கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 121 மூன்றாவது வசனத்தின் பின்பகுதி. சங்கீதம் 121 மூன்றாவது வசனத்தின் பின்பகுதி, உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் பரிசுத்தமுள்ள பிதாவே, வானங்களுக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய எங்கள் இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் பாவ மனிதர்களாக நரகத்தின் பிள்ளைகளாக ஜீவித்த எங்களை உம்முடைய மகா பெரிய கிருபையினால் ரட்சித்து உம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற, எங்களை நடத்தி கொண்டிருக்கிற அந்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வியாதிகள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே, நீர் எங்களை இந்த நிமிடம் வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபை கூடி உம்மை ஆராதிக்க முடியாத ஒரு வேதனையான சூழ்நிலை இருந்தாலும், எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவர், எங்களுக்கு நல்லவராக இருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற பிள்ளைகளையும் போதிக்கிற என்னையும் ஆவியிலே ஐக்கியப்படுத்தி பலப்படுத்தி கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 121 நம்மில் அநேகர் அதிகமாக அறிந்த ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த 121ஆம் சங்கீதத்தை குறித்து தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு 3 பாடல்கள் உண்டு. எனக்கு மிகவும் விருப்பமான, நான் உணர்ந்து பாடக்கூடிய கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடல். அதற்கு பிறகு, உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதற்கு பிறகு, உதவி வரும் கண்மலை நோக்கி என்று பாடல். இப்படிப்பட்ட 3 பாடல்கள் பிரபல்யமானவைகள். ஒன்றுக்கு ஒன்று குறைவானதும் அல்ல, மிகையானதும் அல்ல. கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய 121ஆம் சங்கீதத்தின் 3 ராகங்கள் அவ்வளவுதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது
இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று அங்கு சங்கீதக்காரர் பாடியிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, அவர் ஆழ்ந்த நித்திரை அடைவதும் இல்லை. பொதுவாக இரவு வாட்ச்மேன் உத்தியோகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் இரவில் கிட்டத்தட்ட ஒரு 2 to 4 மணிக்குள்ளாக தூங்கக்கூடிய ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து அதில் உட்கார்ந்து தூங்குவார்கள். நான் வேலை பார்த்த நாட்களில் ஒரு முறை எனக்கு இரவு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் வந்தது. நான் முதல் முறையாக இரவு வேலைக்கு போயிருக்கிறேன். ஒரு 12 மணிக்கு பிறகு அந்த முழு டிபார்ட்மெண்ட்டும் நிசப்தமாக இருக்கிறது. எனக்கு ஆச்சரியமாகி போய்விட்டது. என்னாச்சு எல்லாருக்கும், எங்கே போய்விட்டார்கள்? அப்பொழுதுதான் தெரிந்தது, ஆங்காங்கு மறைவிடங்களை வழக்கமாக ஏற்படுத்தி வைத்து அதற்குள் உட்கார்ந்து நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு எனக்கு தெரிந்தது, இரவு வேலை பார்ப்பதற்கு ஏன் சிலர் ஆர்வமாய் வருகிறார்கள் என்பதை கண்டுகொண்டேன். நம்முடைய ஆண்டவரை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கோழி தூக்கம் கூட தூங்குவதில்லை, அயர்ந்து ஆழ்ந்த நிலையில் தூங்குவதும் இல்லை. காரணம், அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர். மனிதர்கள் இந்த பூமியிலே நாம் பார்க்கிற வானமண்டலம் பூமி, இந்த சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டவர்கள். நம்முடைய சரீரத்துக்கு ஓய்வு தினமும் தேவை. ஆனால் ஆண்டவரோ நாம் காண்கிற எல்லா படைப்பை காட்டிலும் மேலான சிருஷ்டிகர்த்தர். அவருடைய ராஜ்யத்தில் உறங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புவியீர்ப்பு சக்திகள் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஆண்டவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இந்த சங்கீதம் யார் எழுதினார் என்று நமக்கு தெரியாது. சங்கீத புஸ்தகத்தில் ஒரு 15 ஆரோகண சங்கீதங்கள் இருக்கிறது. மலையேறி செல்லும் போது, தேவாலயத்துக்கு செல்லும் போது பாடக்கூடிய பாடல். இந்த 121ஆம் சங்கீதம் ஒருவேளை எசேக்கியா என்று சொல்லக்கூடிய தேவ மனிதனாகிய ராஜா தன்னுடைய முதுகிலே பிளவை வியாதி, கிட்டத்தட்ட அது ஒரு புற்றுநோய், கேன்சர், அந்த சரீரத்தில் அந்த வியாதி வந்து அவர் படுத்திருக்கிறார். கமுந்தே அவர் படுக்க வேண்டும், மல்லாந்து படுக்க முடியாது. அப்படி கமுந்து படுக்கும்போது கேன்சர் வியாதியில் இருந்தவர்கள் படுகிற வேதனையை நான் பார்த்திருக்கிறேன். அகோரமான வலி இருக்கும். எந்த வலி நிவாரணி மாத்திரைகளும், பெயின் கில்லர்ஸ், அதை குணமாக்க முடியாத வலி வரும். அப்படி நேரத்தில் அவர்கள் சோர்ந்து துவண்டு போய்விடுவார்கள். இந்த எசேக்கியா படுத்து கிடக்கும் போது அவர் ராஜா, அவருக்கு வைத்தியம் செய்வதற்காக அரண்மனை வைத்தியர்கள் இருப்பார்கள். காற்றுகளை வீசிக்கொண்டிருக்கும்படியாக தாதியர்கள் ஏராளம் இருந்து வீசிக்கொண்டிருப்பார்கள். வேதனையின் உச்சக்கட்டத்தில் ராஜா துடித்துக் கொண்டிருக்கும் போது
திடீரென்று அவர் எல்லா இடங்களிலும் திரும்பி பார்க்கிறார். வைத்தியர் ஒரு புறத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். விசிறிகளை விசிறிக் கொண்டிருக்க வேண்டிய தாதிகள் அரைகுறை உறக்கத்திலே வீசிக்கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. என்னுடைய வைத்தியர் மருத்துவர் அயர்ந்து தூங்குகிறார். என்னுடைய தாதிகள் அங்கே அந்த விசிறியை உயிரற்றவர்களாக, காற்று வராதவர்களாக, செயற்கை முறையில் ஏதோ அசைத்துக் கொண்டிருப்பதை போல் அசைத்து கண்ணிலே தூக்கத்தோடு இருக்கிறார்கள். உள்ளம் சொல்லுகிறது, ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிறவரே, நீர் உறங்கவில்லை, நீ தூங்க மாட்டீர், என் பாதுகாப்பு நீர்தான் ஆண்டவரே என்று கதறுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நான் இந்த செய்தியை, இந்த வசனம் எடுக்க எனக்கு கொடுக்கப்பட்ட போது 121ஆம் சங்கீதத்தின் இந்த பகுதிகளை ஆவியானவர் எனக்கு உணர்த்திய போது, இப்பொழுது நாம் ஒரு இக்கட்டான இந்த வியாதி இன்னும் ஒழியாமல் பரவிக்கொண்டு, அதே நேரத்தில் பிழைப்புக்காக வேலை செய்து ஆக வேண்டும், வெளியே போய் ஆக வேண்டும், என்ன செய்வது, தவித்துக் கொண்டிருக்கிறோம். பல பணக்கார மனிதர்கள், எந்த மருத்துவத்தையும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய மனிதர்கள் மறைந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த பகுதியை எனக்குள்ளாக உணர்த்தினார். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலை காக்கிறவர், நம்மை காக்கிறவர் அயர்ந்து தூங்குவதும் இல்லை, கண் கோழி தூக்கம் கூட அடைவதில்லை, மாறாக விழித்திருக்கிறார். அங்கு 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் நம்மை காக்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வைத்தியர்கள் ஒரு அளவுதான் நம்மை காக்க முடியும், செவிலியர்கள் ஒரு அளவுதான் நம்மை காக்க முடியும், குடும்பத்தினர்கள் ஒரு அளவுதான் நம்மை காக்க முடியும், நண்பர்கள் ஒரு அளவுதான். கர்த்தரோ நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அங்கு அவர் எப்படி சொல்லுகிறார், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதாவது வலதுபுறத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கும்படியாக உன்னுடைய வலதுபுறத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். சச்சின் டெண்டுல்கர் சொல்லலாம், கர்த்தர் என்னை காக்கும்படி என்னுடைய இடதுபுறத்திலே நிழலாக இருக்கிறார். அதாவது எனக்கு உதவி தேவைப்படும் போது, என்னுடைய பாதுகாப்பை நான் விரும்பும் போது, நான் எடுத்துக்கொள்ளும்படியான, பொதுவாக வலதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு வலதுகைதான் நீளும். அதனால்தான் அநேகர் இடதுகையிலே வாட்சி கட்டியிருப்பார்கள். ஏனென்றால் வலதுகையை நாம் நீட்டும் போது அடிபட்டு அது உடைந்து விடக்கூடாது என்பதற்காக. வலதுகை என்பது எந்த ஒரு காரியத்தையும் உடனடியாக செய்ய முடியும் அப்படி என்பதை தெரியப்படுத்துகிறது. அதைத்தான் அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அதாவது எனக்கு முன்பாக இருக்கிறார், என்னுடைய வலது கரத்தினால் எந்த உதவியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார். 24 மணி நேரமும் அவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நிழலாயிருந்து பாதுகாக்கிறவர் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு
வனாந்தர பிரயாணமாக புறப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் முதலாவது கொடுத்த பாதுகாப்பு மேகத்தினால் உண்டாகிய பாதுகாப்பு. அந்த மேகம் பகலிலே குளிர்ச்சியாக இருக்கிறது. வனாந்தரத்திலே இரவிலே பயங்கரமான குளிர் இருக்கும். அந்த மேகம் இரவிலே அனல் ஊட்டக்கூடியதாக இருந்தது. அவர்களை வழிநடத்தியது, பாதுகாத்தது. இங்கு நாம் பார்க்கிறோம், பகலிலே வெயிலாகிலும் 40 டிகிரி சென்டிகிரேட் மேல் மனிதன் வெயிலை சூட்டை தாங்குவது கடினம். சன்ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு வியாதி இருக்கிறது. நாம் ஸ்ட்ரோக் என்றால் பக்கவாதம் என்று நினைப்போம் அல்லவா? சன்ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய வியாதி இருக்கிறது. கடுமையான சூடு நிறைந்த பகுதிக்கு போகும்போது அந்த கடும் சூடு அவர்களை தாக்கி மரித்து போவார்கள். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே இப்பொழுதும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 600 பேர் இந்த வெயிலினால் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இரவிலே நிலவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதி இருக்கிறது. விஞ்ஞானிகள் மத்தியிலே அதற்கு இறுதி முடிவை அவர்கள் எடுக்க முடியாமல் இருக்கிறது என்றும் இல்லை என்றும் சொல்லுகிற ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். அது தமிழர்களாகிய நமக்கு அது எளிதில் புரியும். முழு நிலவு வருகிற பௌர்ணமி அந்த நாள் அந்த நிலவிலே வெளிச்சத்திலே அதிகமாக நடமாடும் போது சில வியாதிகள் அவர்களை தாக்கும் என்பது பாரம்பரியமும் விஞ்ஞானமும் பகுதி ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் இருக்கிறது. இது மத்திய பகுதி நாடாகிய அந்த ஆசியாவில் இருக்கிற மத்திய வனாந்தர பகுதிகளில் இரவு வெயில் நேரத்திலே அந்த பாதிப்புகள் வரலாம். நம்முடைய தேசத்திலேயும் அப்படிப்பட்டதான பாதிப்புகள் வந்து அவர்களுக்கு சில பக்க விளைவுகள் ஏற்பட்டு அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வெயிலோ நிலவோ உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் மேகஸ்தம்பம் ஆண்டவருடைய பிள்ளைகளை வனாந்தரத்திலே பாதுகாத்தது போல நம்மை பாதுகாக்க முடியும். இரவும் பகலும் 24 மணிக்கூர் நம்மை பாதுகாக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் நம் அருகிலே இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், அப்போஸ்தலரிடத்திலே சொல்லும்போது, நான் போய் என்னை போன்ற ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். அப்போஸ்தலர்கள் பாதுகாப்பாக இந்த பூமியிலே இயேசு இருந்தபோது இருந்தார்கள். ஒருவேளை 12 அப்போஸ்தலர்களுக்கும் அந்த நாளிலே வியாதிகள் வந்ததாக நாம் அறிய முடியவில்லை. அதற்காக வியாதிகள் வரக்கூடாது என்பது சத்தியம் அல்ல. எலிசா என்ற மாபெரும் பரிசுத்தவான் மரணத்துக்கு ஏதுவான வியாதி கண்டு மரித்தார். அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் ஓட்டத்தை இந்த உலகத்தில் முடிப்பதற்கு அவளுக்கு ஆயுசு முடியும் போது சரீரம் ரிப்பேர் ஆகிறது. அதுதான் வியாதி, வேற ஒன்றுமில்லை. அவருடைய இயந்திரமாகிய சரீர உறுப்புகள் அங்கு அது நோய்வாய்ப்படுகிறது, அதாவது பலவீனப்படுகிறது. அது சில நேரம் சரி பார்க்கப்படுகிறது, சில நேரம் சில மருந்து ஒத்தாசையில் ஓடுகிறது. அவ்வளவுதான்.
கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவது, இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். நிச்சயமாய் பாதுகாப்பார். நாம் இந்த சங்கீதத்தை ஒருவேளை வாசிக்கலாம், அல்லது 3 பாடல்களிலே உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் அடிக்கடி பாடிக்கொண்டிருக்கலாம். நான் அடிக்கடி பாடக்கூடியது கண்களை ஏறெடுப்பேன் என்பது மாத்திரமே. ஆகவே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். 24 மணிக்கூர் 24 மணி நேரமும் 7 நாட்களும் நம்மோடு இருந்து இரவும் பகலும் நாம் அவரிடத்திலே சகாயம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 7ஆம் வசனத்துல, கர்த்தர் உன்னை, நாம் வாசிப்போம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவை காப்பார், அல்லது என்னுடைய ஜீவனை காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஒரு லாபமும் இல்லை. இந்த உலகத்தில் பிறந்த நாம் மரித்துதான் ஆக வேண்டும். இந்த பூமியில் வருகிற நாம் இந்த பூமியில் ஜீவித்துதான் ஆக வேண்டும். ஒருவேளை சொல்லுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பிறப்பும் இறப்பும் குறிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை, என் ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த ஆத்துமா என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நமக்குள் இருக்கிற உள்ளான மனிதன், நம்முடைய ஜீவன். அது அழிவதில்லை, அது நிரந்தரமானது. அது இந்த உலகத்தில் நாம் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து பாவத்தை குறித்த உணர்வை கொடுத்து, நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அவரை விசுவாசிக்கும்படி செய்து ஒரு சுத்திகரிப்பு வாழ்க்கையை கொடுத்து நம்மை அவரோடு கூட நித்தியத்தில் கொண்டு வைப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், அவர் மூலமாய் விடுதலை பெறாமல், நம்முடைய ஓட்டம் அவரை கேள்விப்பட்டும் அசட்டை பண்ணி அவரை விசுவாசியாதபடி, நம்பாதபடி நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை நித்திய நரகத்திலே சாத்தானோடு செலவிட வேண்டியது இருக்கும். இந்த நாளில ஆண்டவராகிய இயேசுவை நம்புகிறவர்கள், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், இந்த உலகத்தின் நடு மையத்திலே இயேசு மனிதனாக ஜீவித்தார். கடவுள் என் பாவங்களுக்கு தண்டனையை பெற்றுக்கொண்டார், என் பாவத்துக்காக மரித்தார், உயிர் தெழுந்திருக்கிறார், மறுபடியும் வருவார், நித்தியமான ராஜ்யத்தில் அவரை என்னை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை, ஜீவனை, உள்ளான மனுஷனை கர்த்தர் பாதுகாப்பார். யோவான் 10:10 மனப்பாடமாய் தெரிந்திருக்க வேண்டிய வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். பிசாசானவன் திருட கொல்ல அழிக்க வருகிறான். இயேசுவோ ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அப்ப இயேசு ஒரு மனிதனுக்குள் ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவன் பரிபூரண ஜீவனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற்றப்பட வேண்டும். அந்த
ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த உலகத்திலே கிறிஸ்து நமக்குள் துவங்கி இருக்கிறார். இதை திருடும்படியாக, இதை கொல்லும்படியாக, இதை அழிக்கும்படியாக சத்துருவானவன் போராடி கொண்டிருக்கிறான். அவன் இதற்காக என்னொன்று நினைவைத்துக் கொள்ளுங்கள். எப்படி பரலோகத்தின் தேவன் இரவும் பகலும் தூங்காமல் இருக்கிறாரோ, எதிரியும் தூங்குவதில்லை, சத்துரு தூங்குவதில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மை பாதுகாப்பதற்காக இருக்கிறார். இவனோ நம்மை அழிப்பதற்காக இருக்கிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவிசுவாசங்கள், சந்தேகங்களை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குற்றங்களை சொல்லி துக்கப்படுத்த வேண்டும், நிம்மதி இல்லாமல் ஆக்க வேண்டும். ஆண்டவரோடு நாம் நேரங்களை செலவிட்டு அவரை துதித்து மகிமைப்படுத்த முடியாதபடி ஆண்டவரை விட்டு நம்மை ஐக்கியத்திலே விலக்கி வைக்கிற காரியம். அதாவது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் விட்டோம். ஆனால் பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் உறவு இருக்கிறது. We have the relationship. அப்பா பிள்ளை unbreakable, முறிக்க முடியாது. ஆனால் ஐக்கியம் இருக்கிறதா, ஃபெல்லோஷிப் இருக்கிறதா? கேள்விக்குறியான காரியம். ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது மறுபடியும் பிறக்கப்பட்டோ, ஆனால் நம்முடைய ஆத்துமாவிலே அவர் கொடுத்த ஊற்று ஊறி ஊறி நமக்குள் சந்தோஷமும் ஆராதனையும் பெருகிக் கொண்டிருக்கிறதா? ஐக்கியம் இருக்கிறதா? இதை உடைப்பதுதான் சத்துருடைய திட்டம். இதை உடைப்பதுதான், அவர் அழிப்பதுதான் அவருடைய திட்டம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் ஆத்துமாவை காக்க முடியும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாக்க முடியும். இதுல நாம் அந்த யோவான் 10:10 சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண ஜீவனை எனக்குள் ஏற்படுத்துகிறவர். என்னுடைய ஜீவன் துவங்கியது, அது பூரணமாக்கப்படும். அது இயேசுவால், அது இயேசுவால். ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். நமக்கு கிடைத்த இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நேரத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பணம் தேவை வாழ்வதற்காக. பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகு இல்லை என்று சொல்லுவார்கள். பணம் தேவைதான், ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. பணமே வாழ்க்கை அல்ல. நண்பர்களே, நம்முடைய நோக்கம் கோடி கோடியாய் பணத்தை சேர்ப்பதல்ல, ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவிடுவது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது, ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருப்பது, ஆண்டவருடைய ஜீவனிலே கடிகூறுவது, ஆண்டவருடைய ஜீவனிலே பலனாக இருப்பது, உள்ளான மனுஷனிலே வல்லமையான ஒரு பலன். இது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியானவர் மூலமாய் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே சோர்ந்து போன பின்வாங்கிக் கொண்டிருந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு, நம்முடைய பிதா, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் பிதாவாகிய தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஐக்கியப்படும்படியாக, பரலோகத்தின் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி ஐக்கியப்படும்படியாய் வந்த நமக்கு முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்து விட்டு வழியிலே தொட்டிலே போட்டுவிட்டு போகிற தாய் அல்ல, அநாதை இல்லத்திலே போட்டுவிட்டு போகிற தாயும் தகப்பனும் அல்ல, துரத்தி விடுகிற பெற்றோர்கள் அல்ல.
மாறாக நமக்காக ஜீவனை கொடுத்து பெற்றெடுத்து நம்மை பரிபூர்ணப்படுத்தும்படி 24 மணி நேரமும் விழித்திருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் வசனத்தில், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்யும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்டோம். நமக்குள் ரட்சிப்பின் நற்கிரியை துவங்கினவர், நமக்குள் பரலோகத்தின் மகிழ்ச்சியின் நற்கிரியை துவங்கினவர். அதை என்ன செய்வாரா? இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார். ஐயா, துவங்கிவிட்டு போய் விடுகிற தெய்வம் அல்ல, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். ஆகவே இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது எனக்கு தெரியல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது? இந்த செய்திக்கு முன்பாக எத்தனை பேர் கர்த்தரை மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு முழு மனதோடு ஆராதித்தோம்? எத்தனை பேர் தேவ சமூகத்திலே இடிச்சு வச்ச புலி போல் இருந்தோம்? எத்தனை பேர் இந்த பிரசங்கத்துக்கு முன்பாக கிச்சனுக்கும் அங்கும் இங்கும் போய்கொண்டு வந்தோம்? எத்தனை பேர் இந்த செய்திக்கு முன்பாக போன் எடுத்து அட்டன் பண்ணோம்? எத்தனை பேர் இந்த செய்திக்கு முன்பாக எப்பொழுது 9:30 மணி ஆகும் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டிருந்தோம்? எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தை அனுபவித்தோம்? யோசித்து பாருங்கள். 6 நாட்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேவனுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும். இந்த 121ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மை காக்கிறவர் என்று சொல்லி 6 முறை வருகிறது. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். 6 முறை கர்த்தரால் காக்கப்பட்ட கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தருடைய நாள் சந்தோஷமாக இருக்கும், கர்த்தருடைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவரோடு கூட நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தரை தொழுது கொள்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நிரந்தரம் அல்ல. ஆனால் இயேசுவோ நிரந்தரமானவர். பரலோக ராஜ்யம் நிரந்தரமானது. நம்முடைய ஜீவன் நிரந்தரமானது. நம்முடைய நித்தியத்தை நாம் கழிக்க வேண்டும். எங்கே கழிப்போம்? ஆண்டவருடைய பாதத்திலே அமருவோம். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்போம். ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம். ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை போற்றுவோம். ஏசப்பா என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். உங்களுடைய இருதயம் ஸ்தோத்திரங்களால் நிறைந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவருக்கு. அப்படிப்பட்ட ஐக்கியம் உள்ள பிள்ளைகளுடைய ஆத்துமாவை ஆண்டவர் பாதுகாக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் மட்டுமே பாதுகாக்க முடியும். நாம் செய்ய வேண்டிய ஒன்றெல்லாம் ஆண்டவருக்குள், ஆண்டவருடைய சமூகத்தில் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும். இந்த வருஷத்தில் வேத புத்தகத்தை படிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது போல் இதற்கு முன்பு எப்பொழுதும் கிடைத்திருக்காது. இதற்கு பின்பும் கிடைக்குமோ தெரியாது. ஆனால் வேத புத்தகத்தை இந்த நாளிலேயும் வாசித்து அதிலிருந்து ஒரு வார்த்தை நம்மோடு கூட பேசாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும். கர்த்தர் உங்களோடு பேச ஆயத்தமாயிருக்கிறார். இந்த வேத புத்தகத்தை ஆக்கியோன் எழுதியவர் ஜீவிக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம். ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆத்துமாவை ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவரோடு ஐக்கியமாக இருப்போம். அடுத்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 8வது வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாப்பார். ஆண்டவர் நம்முடைய போக்கு வரத்து. இந்த நேரத்தில்
சுகாதார அமைப்புகள் சொல்லுவது வீட்டுக்குள் இருப்பது மட்டுமே பாதுகாப்பு. ஆனால் வீட்டுக்குள் இருந்தால் சமாரியாவின் குஷ்டரோகிகளுடைய நிலைமைதான். ஆகவே எதிரிகளின் பாளையத்துக்குள் போயாக வேண்டியது இருக்கிறது. எதிரிகளின் பாளையம், அதாவது வைரஸ் இருக்கிற பகுதிகளுக்குள் போய் ஆக வேண்டியிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். சங்கீதம் 91:11-12 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆண்டவருடைய பிள்ளையாய் அவரை சார்ந்து அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது நம்முடைய வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படி, உன் பாதம் கொரோனா வைரஸில் மாட்டிக்கொள்ளாதபடி தம்முடைய தூதர்கள் கவசமாக இருந்து நம்மை பாதுகாக்க முடியும். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம், நம்முடைய விசுவாசத்தை சொல்லுவோம். அதற்காக மதம் பிடித்து ஒன்று எனக்கு வராது என்று தெரியக்கூடாது. சுகாதார அமைப்புகள் சொன்ன நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். கடைகளின் உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுதான். சுத்தமாக தயாரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்கள். வியாபாரிகள் வருத்தப்பட்டு விடக்கூடாது. சுத்தத்தை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். உங்களில் இருந்து ஒரு சுவாசமோ ஒரு எச்சோ உணவு பக்கத்தில் கூட போய்விடாதபடி மிகவும் நன்றாக உங்களை மூடிக்கொண்டு வேலை பாருங்கள். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் போனால் அது திரும்ப வர முடியாது. மனித சமுதாயம் ஒன்றுக்கு ஒன்று பிணைக்கப்பட்டது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லா விதமான பாதுகாப்புகளில் இருந்தாலும் நம்மை பாதுகாக்கிறவர் நாம் கீழ்ப்படியும் போது நம்மை இன்னும் ஒருபடி மேலே போய் பாதுகாக்கிறார். ஆதியாகமம் 28:15 ஆண்டவர் யாக்கோபு என்று சொல்லக்கூடிய மனிதன் தன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது, அவன் வனாந்தரமாய் போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாத்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். அப்படி என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட வர விரும்புகிறார். இதுதான் சத்தியம். ஆண்டவர் வரும்போது தேவனுடைய தூதர்கள் வருவார்கள். நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியார் நம்மோடு இருக்கிறார். நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் நம்மை வெளியே போகும்போதும் வரும்போதும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 28:20 இயேசு இதைத்தான் சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்மோடு கூட இயேசப்பா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தேவ பிரசன்னம் இருக்கிறது. நாம் எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டு அவசியமான இடத்துக்கு அவசியமான நேரங்கள் போகும்போது கர்த்தர் பாதுகாப்பார். பாழாக்கும் கொள்ளை நோக்கி பாதுகாப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை வாசியுங்கள், பாடலை பாடுங்கள். என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவர் பாதுகாக்க முடியும். யோனா என்ற ஒரு மனிதன் இருந்தார், தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட தீர்க்கதரிசி. ஒரு பிரசங்கத்திலே
1,00,000க்கு மேல் ஜனங்கள் மனம் திரும்பும்படி ஒரே ஒரு பிரசங்கம் செய்த மாபெரும் தேவ மனிதன். அந்த தேவ மனிதன் தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போனார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனார். அதுதான் அவரையே மீன் வயிற்றில் பாதுகாத்த ஆண்டவர். என் அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவ சமூகத்திலே இருங்கள். ஆண்டவர் பாதுகாப்பார். யோனாவின் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் இருந்தது. நாம் யோனாவிலும் பெரியவரை ஆராதிக்கிறோம். நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நாம் எல்லாரும் அவருடைய சமூகம், அவருடைய சித்தம், அதுதான் நம்முடைய லட்சியம். அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய பிரயாணம் இருக்கட்டும். மேகம் புறப்படும் போது போகணும், மேகம் நிற்கும் போது இருக்கணும். அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகக்கூடாது. ஐயா, ஆண்டவர் எங்கும் இல்லையா, எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நீ உணரக்கூடிய தேவ சமூகத்தை விட்டு போய்விடாதே. தேவ பிரசன்னத்துக்குள் இருந்து கொள். கர்த்தர் பாதுகாப்பார். சங்கீதம் 121 நாம் வாசித்து ஜெபிப்போம். ஒரு அற்புதமான சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காக்கிற தெய்வ கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, அந்த அற்புதமான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 121 சங்கீதத்தின் மூலமாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை காக்கிற தெய்வம் எங்கள் இயேசுவே, நீர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தாவே, கர்த்தர் எங்களை காக்கிறவர். கர்த்தர் எங்களுடைய வலதுபுறத்திலே நிழலாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஐயா, ஆண்டவரே, வியாதி கொடுமையிலும் இருந்து, ஆண்டவரே, இந்த உலகத்தின் தீங்குகளிலும் இருந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் எல்லா விதங்களிலும் எங்களை பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை காக்கிற எங்கள் இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்திருக்கிற தேவ தூதர்கள் கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசுவே, கல்வாரி சிலுவையிலே நீ இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்த வல்லமையை தந்து எங்களை கிருபையாய் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி காப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ளும். கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கட்டும். கர்த்தருடைய சமூகத்திலே ஜீவிக்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே சித்தத்தின்படி பிரயாணங்கள் வெளியே உள்ளே வருவதிருக்கட்டும். கர்த்தாவே, காத்துக்கொள்ளும்படி செபிக்கிறோம். பொருளாதார வாழ்க்கைக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கடன்கள், வருமான குறைச்சல்கள், ஆண்டவரே, வேலை இல்லாமை, ஐயா, இந்த எப்படிப்பட்ட ஜனங்களை உம் பாதத்தில் படைக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தாவே, வானங்களும் உடையது, பூமியும் உடையது, பூமியின் அதன் நிறைவும் உடையது.
பூமி கர்த்தருடைய மகிமையால் கிருபையால் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவரே, உணவுக்காக, உடைக்காக, உறைவிடத்துக்காக கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கடலில் வாழும் மீன்களுக்கும் உணவு கொடுக்கிற பரிசுத்தருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு போஷிக்கிற எங்கள் ஏசப்பா, உமக்கு நன்றி. ஜனங்களை போஷித்து காத்துக்கொள்ளும். ஒருவருடைய வாழ்க்கையிலையும் பசி, வருங்காலங்களை குறித்த பயம், கவலை, கண்ணீர், ஆண்டவரே, பெற்றோர்கள் பிள்ளைகளை நினைத்து கலங்குகிறார்கள் அல்லவா? ஆண்டவரே, சந்தோஷமாய் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருந்த போது, பிள்ளைகள் படிக்கணும், வாழ்க்கையை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னபோது எல்லா வழிகளும் பூட்டப்பட்டதே. ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் செய்யும் கண்மலையே. வேலைக்காருடைய கண்கள் தன்னுடைய எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல் கண்கள் எங்கள் தேவனாய கர்த்தர் இரக்கம் செய்யும் மட்டும் வானங்களையும் பூமியை உண்டாக்கினமை நோக்கி பார்க்கிறது. நீர் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். தைரியத்தை கொடும், விசுவாசத்தை கொடும், நம்பிக்கையை கொடும், சந்தோஷத்தை கொடும். கர்த்தர் பேசியிருக்கிறார், கர்த்தர் பாதுகாப்பார் என்று சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உம்மை துதிக்கட்டும், உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருந்த நோய் முற்றிலுமாய் மறையட்டும். ஒரு மனிதனிலிருந்து பாவம் உலகத்தை ஆண்டு கொண்டது போல ஐயா, இந்த கொரோனா உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இயேசுவே, உம்முடைய கீழ்ப்படிதலினால் எல்லாருக்கும் ரட்சிப்பு, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ரட்சிப்பு. அப்பா, உம்முடைய குணமாக்கும் வல்லமையை நாங்கள் நோக்கி பார்த்து சுகமடையட்டும், தழும்புகளால் குணமாகட்டும். ஆண்டவரே, எங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எங்கள் அரசாங்கம் ஆண்டவரே, பொருளாதார வாழ்க்கையில மிகுந்த சிக்கலில் இருக்கிறது. கர்த்தர் சகாயம் பண்ணும். ஆண்டவரே, சேமத்தை கட்டளையிடும், உண்மையை கட்டளையிடும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.